நீங்கள் எல்லாம் சௌக்கியமாக இருந்தால் நாங்களும் சௌக்கியமாக இருப்போம். ரசிகர்கள் சௌக்கியமாக இருந்தால் தான் நடிகர்கள் சௌக்கியமாக இருக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இங்கே வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இங்கே வரவழைச்சது படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எல்லாம் சந்தித்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு மறுபடியும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சூப்பர் ஹியூமன் சாகான்னு போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன் சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, திரையில் வீரத்தை காட்டுறவங்க சூப்பர்மேன் கிடையாது, தரையில் வீரத்தை காட்டுறவங்க தான் சூப்பர்மேன். அப்படி தரையில் வீரத்தை காட்டின ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவர் தலைமையில் நடைபெற்ற தமிழீழ விடுதலை போர் சர்வதேச வல்லரசுகளின் தவறான புரிதல்களால், மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடைவு ஏற்பட்டது என்று தான் நான் கூறுவேன். ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தமிழ் ஈழம் மலர்ந்தே தீரும். அது காலத்தின் கட்டாயம். இன்னைக்கே அதை பற்றி பேசினா, இன்னைக்கு மே 17 உள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை நடந்த நாள். அந்த போராளிகள் அனைவருக்கும், தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உரையை துவங்கலாம் என்றிருக்கிறேன். இந்த படத்தினுடைய கதையை டைரக்டர் குகன் சொல்கிறாரு, கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு. பார்த்தா பெரிய செலவாக பண்ணுற ஒரு படம் மாதிரி தெரியுது. இன்னும் இவ்வளோ பெரிய செலவாக ஒரு படம் சொல்கிறாரு. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சு தான் செலவு பண்ண முடியும். அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிலிட்டி, அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சு தான் செலவு பண்ண முடியும். ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் பண்ண முடியும். இந்த படத்தில் கதையின் முக்கியமான கதாபாத்திரமாக தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம். வசந்த் ரவி நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. நானும் பிஸியாக மாதத்துக்கு ஒரு படம் எனக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. போன மாதம் சிங்கப்பூர் சரவணன், அதுக்கு முன்னாடி அன்னபூரணி, அதுக்கு முன்னாடி மேன்சன் ஹவுஸ்னு ஒரு தெலுங்கு படம், அதுக்கு முன்னாடி ஒட்டானோட மலையாள படம், இப்படி போயிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இதை குகன் சொல்லும்போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம். ஆனால் இதை செலவு பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். மன்சூர் சார் புது ப்ரொடியூசர். எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை. எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். நான் இந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்போ தான் நான் பார்த்தேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும், கிரேன் இருக்கும், ட்ராலி இருக்கும், ட்ராக் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். பாகுபலி ஷூட்டிங்கில் தான் போனால் புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒரு பெரிய கிரேன் கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா இது படம் எடுக்கிறாங்களே இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொக்கேஷனுக்கு போனேன். அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமானது இந்த படத்துக்கு பார்த்த வெப்பனுக்கு போனால் இதே மாதிரி ஒரு புல்டோசர் நிற்குது, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு கிரேனை தூக்கி. என்னப்பா நம்ம என்னமோ நினச்சி இந்த ப்ரொடியூசர் மன்சூர் இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாரு, அவருக்கு இருக்கிற அந்த குகனுடைய ஸ்கிரிப்ட் மேலே அவருக்கு இருக்கிற தைரியம் தான். உண்மையிலேயே நீங்கள் கமலா தியேட்டர்லையும் சத்யம் தியேட்டர்லையும் அங்கேயும் இங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்கள் 2 படம் எடுத்துருக்கலாம். நானே சொல்லுவேன், குகன்கிட்டையும் கூட சொன்னேன், எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காரு. பொதுவாக நடிகர்கள் என்னப்பா ப்ரொடியூசர் சரியாகவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம். ஆனால் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணுறாருங்கிற மாதிரி நினைக்க வச்சவர் மன்சூர். இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல, இனிமேல் தான் பண்ண போகிறார். தமிழும் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. ஹிந்தி டப்பிங்க்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே பாம்பேல பெரிய ப்ரீமியர் ஷோலாம் நடத்தி காட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வாயில் வடை சுடுற கதை இல்லை, இது விஷுவலாக வடை சுடுற கதை. அதனால் அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அது ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருந்தால் அதை எடுத்து நடத்துறதுல சலிப்பே வரக்கூடாது. அந்த சலிப்பு உங்களுக்கு வரவே இல்லை. நீங்கள் என்ன, உங்களோட நான் புரியவானம் படத்தில் ஒர்க் பண்ணிக்கிறேன். எத்தனை படம், புரியவானம் படத்தில் சிவாஜி சார் வேறு இருக்கார். சிவாஜி சார் அவ்வளோ பெரிய நடிகர். உதயகுமார் அப்போ சின்ன பையன் இல்லையா, 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சா. புரியவானம் ஒவ்வொரு தடவையும் சிவாஜி சார் கேட்பார், கரெக்டாக நடிச்சேனாப்பா அப்படி. அவர் அப்படியே கூச்சப்படுவார் உதயகுமார் சார், என்னப்பா இவ்வளோ பெரிய நடிகர். அவர் அப்போ தான் நானும் அவரும் ஒரே காலேஜ் ஜூனியர். பாட்னி, நானும் பாட்னி மேஜர், அவர் உதயகுமார் பாட்னி மேஜர். அந்த மாதிரி நடந்த விஷயங்கள். ஏதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது.
ஆனால் அந்த ஒரு அருமையான பாட்டு எழுதுனது வந்து உதயகுமார் தான். சின்ன கவுண்டர் படத்தில் வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனேனா, எங்கே போனாலும் அவர் நினைவாக ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனம் பிடிச்ச மன்னவனே தான். அதுக்கு உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெப்பன் ஷூட்டிங் போனால் எல்லாரும் வந்து பாடி பில்டராக இருக்கிறாங்க. என்ன தவிர வசந்த் ரவி சட்டையை கழட்டினா 6 பேக்ஸ் வச்சிருக்காரு, ராஜீவ் பிள்ளை சட்டையை கழட்டினா 8 பேக்ஸ் வச்சிருக்காரு அவரு. அது இங்கே ஒரே சிங்கிள் பேக் தான். அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் சுதீஷ் வந்து ரொம்ப, அவர் எனக்கு நம்ம புரியவான எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருப்பார். எல்லாம் அப்போ வந்து விக்ரம் தர்மா, சூப்பராய மாஸ்டர் கிட்ட எல்லா படத்துலையும் அவர் சுதீஷ் ஒர்க் பண்ணுவார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் வந்து எங்களையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின மாஸ்டருக்கு. சூப்பராயன்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், எங்கே வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம், அப்படிப்பட்ட மாஸ்டர். ஆனால் இன்னைக்கு சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்மளுடைய வயசையும் சைஸையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாமல் நோம்பி கும்பிட்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படம் பாருங்கள், விஷுவலாக பார்க்கல அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஏன்னா இனிமேல் எதிர்காலத்தில் சினிமா வந்து இப்படி பெருசாக போயிட்டுருக்கும். நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம். இப்போ பாகுபலியில் நடிக்கையிலேயே நான் இதே வெயிட்டு தான். ஆனால் அந்த கட்டப்பால் அப்படி இருந்தது காரணம் இங்கே பேடு கீடெல்லாம் வச்சு நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க. இப்போ பாகுபலி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, May 17 கார்ட்டூனாக பண்ணுறாங்க. கட்டப்பா இன்னும் மக்கள் எல்லாம் அதிகமாகி போச்சு. அதில் அவன் ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் சில்வஸ்டர் ஸ்டார் லெவலுக்கு இருக்கிறாப்புல. அப்படி இது கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்தில் வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி, சூப்பர் மேன் மாதிரி, என்ன ஹல்க் இது மாதிரியெல்லாம் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிரும். அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆயிருன்னா காலம் பூரா அது இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காலத்தில் ஒரு சைனீஸ் படம் வந்தது. அந்த சைனாவில் ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவன் இளவரசனாக இருக்கையில் அந்த மன்னராட்சியெல்லாம் போய் அங்கே பொது உடைமை சமுதாயம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இவன் எங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கே டூரிஸ்ட்டாக கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க. அதில் இவனும் போவான். போனால் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இங்கே தான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை பார்த்துருப்பான். அதை அவன் பெரிய ஆள் போய் திரும்பி வருவான். அது மாதிரி ஆயிரும். நம்ம ஒரு 10 வருஷம் கழித்து இந்த RFC ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டிக்கு போனால் இன்னும் 10 வருஷத்தில் 80 வயசு ஆகி போயிடும் உதய் சார். இப்போவே 70 போனால் இதுதாங்க கட்டப்பான்னு நம்மகிட்டே காட்டுவாங்க. அந்த மாதிரி இப்போ சினிமாங்கிறது வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்குது. அதுக்கு குகன் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம். வேற லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு சினிமாவினுடைய வெற்றி, அதனுடைய வளர்ச்சி தான் வந்து அதுக்கு அதிகப்படியாக செலவு பண்ண வைக்கும். அப்படி இப்போ வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவில் பெருக்கிட்டாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது, ஜப்பானில் போகுது, வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகளில் வாழும் இனமே தமிழ் இனம்தான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்கிற எல்லா நாட்டிலையும் பரவி இருக்கிற தமிழர்கள் தான். அவங்க வந்து பலவிதமான மீடியாவில் தமிழ் சினிமாவை பார்த்துடுறாங்க. அதனுடைய வருமானம் அவ்வளோ நல்லா இருக்குது. தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் ஃபிலிம் நீங்கள் டப் பண்ணி விட்டீங்கன்னா மன்சூர் சார், இந்த படம்லாம் பீகார் மாதிரி இடத்துலையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு தமிழ் ஆக்ஷன் ஃபிலிம். இங்கே சரியாக ஓடாத படம் கூட அங்கே பிரமாதமாக ஓடிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. அது ஒரு தனி பிஸ்னஸாக அங்கே இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும். நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன், இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியாக விமர்சனம் எழுதி, இல்லை நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க, நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க. அப்போ தான் வந்து ஒரு மனிதனுக்கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லும்போதும் நிறைகளையும் குறைகளையும் சொல்லும்போது தான் அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும். அதெல்லாம் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கும் ஆதரவாக இருந்தால் போதும். ஏதோ நாங்கள் செலவு பண்ணி நடிச்சிட்டோம், நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து புகழ்ந்து பேசணும்னு அவசியமே இல்லை. அது ஊடக தர்மமும் கிடையாது. அதனால் உங்கள் மனசுக்கு தெளிவாகப்பட்டதை எழுதுங்க. நான் அப்படி தான் பேசுவேன். ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசல இந்த படத்தை பற்றி எப்படியாச்சுங்களையே அது பொய்ன்னு ஆகி போதில்லை. எப்படியாச்சும் நல்லா இருக்குன்னு எழுதாதீங்க, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க. அதுதான் எனக்கு நான் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறது. எனக்கு இந்த படத்தில் 2 ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் குகனும் தான். அப்புறம் அதே மாதிரி உண்மையாக தான் சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கும், சில படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும். உதாரணத்துக்கு எடுத்தா அந்த கால KS கோபாலகிருஷ்ணன் சார், வி சேகர் சார் படம்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க.
ஆனால் இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கலை ஜெயிக்குன்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவர், அந்த ஏஐ ஒர்க் பண்ணவர், இந்த படம் எப்படி வரும்னு எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன், மக்கள் திலம் எம்ஜிஆர் காலத்தில், நடிகர் திலம் சிவாஜி சார் காலத்தில் 75% கதை, 25% மேக்கிங். அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் நான் விஜயகாந்த் சார் நடிக்கல 50-50 ஆகி போச்சு. இப்போ உதயகுமார் சார் மாதிரி ஆளுங்க, பி வாசு, மணிவண்ணெல்லாம் வந்து கதை சொல்லல, இந்த இடத்துல சிரிப்பாங்க. கவுண்டமணி செந்தில் காமெடி வச்சு சொல்லுவீங்க, இந்த இடத்துல சிரிப்பாங்க, இந்த இடத்துல அழுவாங்க, இந்த இடத்துல கைதட்டுவாங்கன்னு கதை கேட்கல தெரியும். ஆனால் இப்போ அப்படி கதை கேட்டு டிசைட் பண்ண முடியாது. இப்போ எல்லாம் ஃபஸ்ட் காப்பி வரும்போது தான் ஒரு படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம்தான். ஏன்னா டெக்னிக்கலாக வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும். இல்லைன்னா நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்கள், இங்கிலீஷ் படத்தை பாருங்கன்னு பேசிட்டு இருப்போம். இன்றைக்கி அதை முறியடிச்சிட்டோமே, ராஜமௌழி மாதிரி ஆட்கள் வந்து அதை முறியடிச்சிட்டாங்க இல்லையா. அதனால் எதிர்காலத்தில் குகனும் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா அவருடைய ஆசையே இதில் இப்படி தான் இருக்குது, குடும்ப கதையை விட இந்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்குது. இதை நீங்கள் பெரிய சக்ஸஸ் பண்ணி இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி, இதில் என் கேரக்டர் பேர் விசம்பன் தானே, ஆல்ரெடி கட்டப்பா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது அனிமேஷனாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்தியிலிருந்து. ஸோ எப்போ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து ஒரு ஃபேண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் கேரக்டராக என்னைக்கு மாறிடுச்சோ ஒரு கேரக்டரு, அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆயிடும். அப்படி இந்த படத்தில் என்னோட கேரக்டர் விசம்பன், அதுவும் விசம்பன் தானே பேர், அதுவும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு அனிமேஷனாக, ஒரு கார்ட்டூனாக வந்து நிலச்சி நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், வாழ்த்துறேன். இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாரும் ப்ரெஸ், மீடியா அண்ட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக டைரக்டர்ஸ் அண்ட் சம் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஐயோ, ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அண்ட் எனக்கு சொல்லணுன்னா, ஐ மீன் ரொம்ப வருஷம் கழித்து தரமணி ஃபஸ்ட் ஃபிலிம் எனக்கு, அப்போ எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. பட் அந்த நர்வஸ்னஸ் எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் கீழே தானியா கிட்ட கூட. ஏன்னு தெரில, பிகாஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வாஸ் ஒரு எந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா, லைக் குவன் வந்து டைரக்டர் குவன் பற்றி சொல்லணும். ஏன்னா குவன் வந்து நிறையா டிசி காமிக்ஸ், இந்த மாங்கா காமிக்ஸ் சொல்லுவாங்க, இந்த ஜப்பனீஸில் மாங்கா அப்படின்னு ஒரு காமிக்ஸ்லாம் இருக்குது. அதை படித்து வளர்ந்த ஒரு டைரக்டர். தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நிறையா ட்ரீம்ஸோடு வந்திருக்காரு. அதுக்கான முதல் படி தான் இந்த வெப்பன். அவர் என்கிட்ட வரும்போது நிறைய அதை பற்றி தான் சொல்லுவார், இந்த டிசி ஸ்டைல், இந்த காமிக் ஸ்டைல், இந்த மாங்கா, அதை பற்றிலாம். ஸோ தமிழ் சினிமாவில் லைக் ஒரு சூப்பர் ஹியூமன் கான்செப்டை பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா பட்ஜெட் தேவைப்படும். அண்ட் அதுக்கு மில்லியன் ஸ்டுடியோஸ், அப்துல் சார், மன்சூர் சார் அண்ட் அஜீஸ் சார், அவங்களால மட்டும்தான் அது முடியும். ஏன்னா நான் 2 நாள் முன்னாடி நான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நெல்சன் சார் கிட்ட காமிச்சேன். நெல்சன் சார் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். ட்ரெய்லர் பார்த்துட்டு முடிச்சுட்டு, ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்காங்க, யார் ப்ரொடியூசர் தான் ஃபஸ்ட்டு கேட்டார். கேட்டோடனே நான் சொன்னேன், இல்லை சார் புது ப்ரொடியூசர், அவங்களுக்கு வந்து மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்குது, பட் படம் பண்ணுறது ஒரு பேஷனோடு வந்திருக்காங்க அண்ட் பட்ஜெட் எதுவும் பார்க்கல, பெருசாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெல்சன் சார் என்கிட்ட சொன்னது அதுதான். இது வந்து ஒரு நியூ ப்ரொடியூசரால் மட்டும்தான் வசந்த் இதை பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. அந்த கால்குலேஷனை தாண்டி ஒரு ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, மில்லியன் ஸ்டோரிஸும் சரி, அந்த ப்ரொடியூசர்ஸும் சரி, இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு டைரக்டர் குவனோட விஷனுக்கு அது வந்து இவ்வளோ தூரம் மெனக்கட்டு ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது செலவு பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது. அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மில்லியன் ஸ்டூடியோஸ்க்கு தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களோட விஷனும் பெருசாக தான் இருக்குது. அவங்க அடுத்து வச்சுருக்க லைனப்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அது ரொம்பவே இம்ப்ரெஸிங்காக இருந்தது. அண்ட் சத்யராஜ் சார், நான் வந்து பாரதி ராஜா சாரோடு நடித்தேன் ராக்கியில். அவரோட நடிக்கும் போதே நான் ஒரு மாதிரி பிரமிச்சு தான் போனேன். அதுக்கப்புறம் ரஜினி சார் ஜெயிலரில் சாரோட நடிக்கும் போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளவோ இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் வந்து
ரொம்பவே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், மனசில் என்ன இருக்குதோ அதான் பேசுவார். அண்ட் அவரோட எனர்ஜி செட்டில் வந்து எப்போவுமே ஒரு 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 பாசிட்டிவ் தாண்டி அந்த எனர்ஜியே வந்து ஒரு ஒரு ஃபன்னியாக ஒரு 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 ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அண்ட் அவர் பண்ணுற படங்கள் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வந்து எப்படி ஆவேசமில் வந்து ரீஇன்ட்ரடியூசிங் பாஃபான் போட்டிருந்தாங்களோ, ஃபஹத் ஃபாசில் போட்டிருந்தாங்களோ, அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் சாரை திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். அதில் சாரோட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். வெரி வெரி ஹாப்பி. யூர் அ லெஜெண்ட் அண்ட் ஐ ஃபீல் ஹானர் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் மைம் கோபி சார், அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சச் அ ஸ்வீட் பர்சன். அண்ட் அவர் நடக்கிற அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ், அவர் நடத்திட்டு இருக்க அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இன்றைக்குமே நிறைய ஆக்டர்ஸை வந்து அது இட்ஸ் ஜென்ரேட்டிங் அ லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ். அது வந்து நார்த்தில் அனுப்பம் கேஸ் சார் பண்ணிகிட்ருக்காரு, சவுத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ரியலி ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஆல்சோ சார். அண்ட் தானியா, இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அவங்களும் பெங்களூர்லேருந்து வந்துட்டு எவ்வளோ படங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்ககிட்ட நான் கேட்டேன், நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸாகவும் சரி, ரொம்ப என்ஜாய் பண்ண படம் எது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னது வெப்பன் தான். அண்ட் அவங்களோட ஃபேவரட் படங்களும் வெப்பன் தான் அவங்க பண்ணதில்லை, அதுவும் நான் கேட்டேன். அண்ட் தேங்க்யூ தான்யா. அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜு பிள்ளை. வெரி 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 ஸ்வீட் ஆஃப் யூ ஆல்சோ. அண்ட் உதயகுமார் சார், எழில் சார், தனஞ்சயன் சார், இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்திருக்கிறது வந்து தேங்க்ஸ் ஃபார் த லவ். ஐ மீன் யோர் லவ் அண்ட் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இவ்வளோ தூரம் அவங்க பேஷனேட்டாக வரும்போது நீங்கள் வந்து அதை வந்து இங்கே வந்து உங்கள் ப்ரெசன்ஸில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து வார்த்தையாக சொல்ல முடியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன் அப்படின்னு கேட்டால், எவ்வளோ ஜானர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நான் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைப் ஆஃப் ஜானர் வந்து சம்திங் நியூவை தாண்டி இட் ஹஸ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட். ஏன்னா குவனோட விஷன் வந்து வெப்பன்லேருந்து முடியறதில்ல, இதை தொடர்ந்து நிறையா விஷயங்கள் வச்சுருக்காரு. அதுக்கு ப்ரெஸ், மீடியா அண்ட் கிரிட்டிக்ஸ் யார் இந்த படங்கள் நீங்கள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது, இல்லை எப்போ இந்த படம் இன்றைக்கி மே ரிலீஸ் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ், ஸோ டேட்டு தான் தெரில. எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹாலிவுட் படங்கள் நம்ம வந்து சர்டன் படங்கள் பார்ப்போம்ல, ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷனரியோட இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். அண்ட் சர்டன் கிரிட்டிக்ஸ் வரலாம், பட் இந்த படங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு சர்டன் விஷனரியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா வெப்பன் வந்து ஒரு ப்ரீக்வல் மாதிரி தான். அது குவன் வந்து இதுக்கான ஒரு யூனிவர்ஸ் வச்சுருக்காரு. அது தொடர்ந்து இருக்கும். அண்ட் இட்ஸ் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா, யூ ஆல்வேஸ் பீன் சப்போர்ட். தொடர்ந்து நான் பண்ணுற படங்கள் தரமணிலேருந்து இன்னைக்கு வெப்பன் வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும். அண்ட் உங்களோட லவ் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு படங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸாக இருக்கட்டும், என்னை பற்றி நீங்கள் ப்ளஸ் மைனஸ் எது சொல்கிறதா இருந்தாலும் அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டும் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். இட் வாஸ் லவ்லி being on the stage, and I hope this film brings a lot of success to Mantu sir and Million Studios, because I also want to be a part of the success. Thank you. என்னை அழகாக ரசித்து என்னுடைய படங்களை எல்லாம் பார்த்து ரசித்த ஒரு அழகான பொண்ணு என்னை கூப்பிட்ருக்காங்கன்ற சந்தோஷத்தில் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஏன்னா அவங்க சின்ன பிள்ளையாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சத்யராஜ் சார் நம்மள, ஆனால் என்றுமே இளமையான ஒரு கதாநாயகன்னா அது சத்யராஜ் சார் தான். இன்னைக்கு அவர் கெத்து குறையாமல் அப்படி உட்காந்து ஸ்டைல் தான். ஆமாம், நான் ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற இந்த தருணம். எனக்கு இந்த தயாரிப்பாளர் யாருன்னே தெரியாது. எழில் சார் கூப்பிட்டாரு ஒரு நாள், சார் இந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் ஆடியோ ரிலீஸ்க்கு போங்கண்ணே, நல்லாயிருக்கும், அந்த படம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னாரு. அப்புறம் அப்துல் காதர் சார் ஃபோன் பண்ணார். ரொம்ப நன்றி காதர் சார், நான் உங்கள் முகத்தை கூட நான் பார்த்ததில்லை, யார் கூப்பிட்டாலும் வந்துடுறதா. இப்போ எனக்கு வேலை இல்லாதனால இந்த ஆடியோ ரிலீஸுக்கு தான் எனக்கு மெயின் வேலையே.
அது போராத காலத்துக்கு இயக்குனர் சங்க தலைவர்ன்றதுனால் நான் வந்து எல்லா இயக்குனர்கள் சார்பாகவும் அந்தந்த குழுவை பாராட்டி மகிழ்ச்சி அடைகிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இந்த ட்ரெய்லரை பார்க்க முடியல, ஏன்னா வர்ற வழியில் நிறைய கூட்டம், வழி நெடுக வாகனங்கள். என்னடான்னு பார்த்தா விஜயகாந்த் சார் சமாதியில் ஏகப்பட்ட கூட்டம். அதுக்கு கிராஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். விஜயகாந்த் அவர்களும் சத்யராஜ் சார் அவர்களும் எவ்வளவு நல்ல நண்பர்கள் அப்படின்றது. 2 பேரும் பயங்கர போட்டியாளர்கள். விஜய் ஒரு படம் பண்ணால் யாரா இந்த டைரக்டர் போடுறா அப்படின்னு இவர் ஒரு பிளான் பண்ணுவார். ஆக மொத்தம் இவங்களை யார் டைரக்ட் பண்ணாலும் இன்னொரு படம் கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற ஒரு உறுதி இருந்தது அந்த காலத்தில். ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன் நான். இப்போ வரும்போது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பேசுகிறாரு, அண்ணே வாங்கண்ணே சாப்பிட்டு போகலான்றாரு விஜயகாந்த் சார். இதில் நம்ம டோர் ஓப்பன் பண்ணி என்னையா இவ்வளவு கூட்டம்னு கேட்டான். இன்றைக்கும் அதனால் எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருக்காரோ தெரியல, இன்றைக்கும் இப்போவும் சாப்பாடு போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோகன் சார் கூட ஒரு 1000 பேர்த்துக்கு அங்கே, நடிகர் மோகன் சார் 1000 பேர்த்துக்கு அங்கே அன்னதானம் பண்ணார் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி தான் சத்யராஜ் சார், அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இயக்குனர்கள் நிறைய பேர். என்னுடைய முதல் படம் அந்த ட்ரெய்லரை பார்த்து அதில் ஏதோ ஒரு செல்வமணி தான் சொல்லுவார், அதில் ஒரு டைட்டில் வந்து ஷூஸ் 2ம் வேகமாக படியில் ஏறி போய் அப்படி லேண்ட் ஆகும், அந்த தூசி பறக்கும் டப்புன்னு கால் வச்ச உடனே. அந்த ஷாட்டுக்காகவே என்னை அவருடைய அடுத்த படத்துக்கு, என்னுடைய 2வது படத்துக்கு இயக்குனராக அழைத்தவர் எங்கள் மரியாதைக்குரிய நடிகர் அண்ணன் சத்யராஜ் அவர்கள். ஸோ அந்த மாதிரி யார் டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டி போட்டு கூப்பிடுவாங்க அன்றைய இளம் நடிகர்கள். அதே மாதிரி இன்றைய இளம் இயக்குனர்கள் சத்யராஜ் சாரை வந்து மிஸ்ஸே பண்ணாமல் இன்னைக்கு வரையிலும் அவரை பிஸியாக வச்சிருக்கிறது அனைத்து இயக்குனர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் அடிக்கடி சொல்வார், நம்ம நடிப்பை தவிர வேறு எந்த வெங்காயமும் தெரியாது, ஒரு பொட்டி கடை வச்சா கூட நம்மளுக்கு பழக்க தெரியாது. அதே மாதிரி இந்த சினிமாவுக்குன்னு வந்துட்டால் இயக்குனர்களாகட்டும், நடிகர்களாகட்டும், ஒளிப்பதிவாளர்களாகட்டும், நமக்கு சினிமாவில் வேலை இல்லைன்னா எவ்வளவு தனிமைப்படுத்தப்பட்டுரும் அப்படின்றது நல்லா யோசனை பண்ணி பார்த்தா. நான் சொன்னேன், ஏன் சார் நீங்கள் ஹீரோவோட நடிச்சுட்டு இப்போ கேரக்டர் ரோலில் எனக்கு சத்யராஜ் சார் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக ரூம் போட்டு தந்துடுறாங்க, ஃப்ரீயாக பொண்டாட்டிகளையும் தர்றாங்க, படத்தில் நடிக்கிறதுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, இது எந்த தொழிலில் சார் கிடைக்கும்? நம்ம ஏன் சார் பிஸியாக இருக்கக்கூடாது, தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்ன சத்யராஜ் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த இதில் பார்த்தா இது அப்கோர்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட்டு இந்த படம், அது தெரியுது. போஸ்டர்ஸ் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல. அதில் சூப்பர் ஹியூமன் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று, அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் சில சூப்பர் ஹியூமன் படங்களை பார்த்துருக்கோம் இல்லையா, அதை இமேஜின் பண்ண முடியுது. அதில் நிச்சயமாக சத்யராஜ் சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 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 கேரக்டரைசேஷன் இருக்கும். தம்பி மிஸ்டர் ரவி அவர்களுக்கும் அவர் 6 பேக்கில் நிற்கும்போது தெரியுது எதுவும் பெரிய வேலை பண்ண போகிறாருன்னு, அதை செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். இயக்குனர் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை, உங்களுக்கு முதல் படமா தேர்ட் ஃபிலிம், இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஹோம் ஒர்க். இப்போ முன்னாடி பேசின உங்களுடைய இயக்குனர் நண்பர்கள் அவங்க எல்லாமே சொன்னாங்க, இதுக்கு பின்னாடி நிறைய வேலை பண்ணியிருக்கணும் நீங்கள் டெஃபினட்டாக. ஏன்னா இன் பார் வித் அப்ராட் சினிமா நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எந்த தப்பும் இல்லாமல், ஏதோ ஒரு இடத்துல யாரும் கிண்டல் அடிச்சிடாமல் இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் டெக்னாலஜி ஆல்சோ அண்ட் ஃபோட்டோகிராஃபியோ. டெஃபினட்டாக ஒளிப்பதிவாளர் யாருன்னு தெரியல, அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி நிறைய உங்களுக்கு சிஜி ஒர்க் அது இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அனைவருக்கும் இந்த
திரைப்படத்திலே பங்கேற்று மிகச் சிறப்பாக இந்த திரைப்படத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அண்ணன் சத்யராஜ் உட்பட தம்பி வசந்த் ரவி அவர்கள் உட்பட ஹீரோயின், அழகான ஹீரோயின் உட்காந்துருக்கேன், எனக்கு பேர் தெரியல, நான் முதல்லையே வராமல் போயிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு சீட்டு தள்ளி தான் எனக்கு கிடச்சிது. எனக்கு அவங்க பக்கத்தில் உட்கார்ற வாய்ப்பு நழுவ விட்டு விட்டேன். அந்த ஹீரோயின் அவர்களுக்கும் உங்களுக்கு, நீங்களும் கன் எடுத்துகிட்டு வரீங்களா? இல்லை, நல்ல வேலை. ஸோ இது இந்த 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 கன்ஸோடு சேர்த்து இன்னொருத்தர் என் தம்பி இருக்காருங்க, மைம் கோபி. அவர் மிகப்பெரிய வில்லன், ஆனால் மனசுக்குள்ளே குழந்தை. சத்யராஜ் சார் மாதிரி. சத்யராஜ் சார் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை, அவர் குழந்தை, அவர் விளையாட்டு குழந்தை. ஸோ மைம் கோபி அவர்கள் எங்கே பார்த்தாலும் எல்லா படத்துலையும் இருக்கிறார். நான் போகும் இடமெல்லாம், போகிற விழாக்களிலெல்லாம் மைம் கோபி அவர்களுடைய அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கிறது. வாழ்த்துக்கள் மைம் கோபி உங்களுக்கு. இந்த படத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு அது போஸ்டரில் உங்களுடைய இடத்தை பார்த்தாவே தெரியும், நீங்கள் ஒரு பெரிய முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே தாடி வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் நான் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா வரமாட்டேங்குது. வந்தேன் நானும் கூட தாடி கீடி வச்சுட்டாவே நடிக்க கூப்பிடுவாங்களான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் சார்? அதனால் தாடி வைத்திருக்கும் அனைத்து நடிகர்களுக்கும், அங்கங்கே தெரியும் தாடி இல்லாத அனைத்து கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, தயாரிப்பாளருக்கு இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை ரொம்ப அழகான மேடை. இந்த மேடையில் இந்த வார்த்தை பேசுறதுக்கான நேரம் எனது கிடையாது, சத்யராஜ் சாருடைய. அவர் பேச்சு கேட்க தான் நானே வந்திருக்கேன். கோவிந்த் தம்பி நிறைய பேசணும், வசந்த் தம்பி பேசணும். இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பெரிய வாழ்த்துக்கங்கய்யா. எனக்கு முன்னுமே பழக்கம் இருக்கு அவங்கள. அவங்க சிறந்த மக்கள். உண்மையிலே அந்த உபசரிப்பு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த உபசரிப்புக்கு பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கங்கய்யா. அதே மாதிரி குகன் தம்பி திறமசாலி, பெரிய திறமசாலி தம்பி. தம்பி சொல்கிற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். அதிகமாக பேசவே மாட்டான், ரொம்ப சத்தம் பெற்று பேச மாட்டான், ரொம்ப மெதுவாக தான் இருக்கும். ஆனால் அத்தனையும் உண்மையாக இருக்கும், பயங்கர பலமாக இருக்கும். அமைதி எப்போதுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு குகன் தம்பி. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் தம்பியா. இந்த வருடத்தோட சிறந்த படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். பிரம்மாண்டமான படமாக இருக்கும், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் கிளிப்தாங்கன்னு ஒரு படம் பார்த்தேங்கய்யா. அப்போ நான் பார்க்கும்போது, இது முன்னாடி உட்காந்து நான் பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனை பார்க்கும்போது அந்த அந்த ஃபஸ்ட்டு விஷுவலே நான் தேடி இருக்கேன் ஹீரோ. அப்படி தான் இப்போ தேடினேன். இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டம் இருந்தது. அனைவருடைய வாழ்த்துக்கள், பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக வேலை பார்த்துருக்கோம். எல்லாருமே உங்களை எல்லாரும் தனிப்பட்ட முறையில் நிறைய சொல்லணும், நிறைய வார்த்தைகள் சொல்லணும். ஒரே வார்த்தை, வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது வெற்றி படம் அமையும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷமாக கமலா தியேட்டர் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பேனரை பார்ப்பேன். எப்போ இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரமாதமாக அந்த படத்துக்கு பப்ளிசிட்டி அப்போத்துலேருந்தே ஆரம்பிச்சிருக்கார் ப்ரொடியூசர். அவருக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலே மன்சூர் சார் அவ்வளோ கமிட்மெண்ட்டோட இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட். எங்கே போனாலும் நான் ஒரு பெரிய பேனர் பார்ப்பேன், பெரிய கட் அவுட் பார்ப்பேன் பிவிஆரில். அதுக்கு இப்போ தான் தெரியுது மீனா மேம்னுடைய சப்போர்ட்டுன்னு. மிகப்பெரிய சப்போர்ட் பிவிஆர் மீனா மேம். அங்கே பலாசம் போனாலே பெரிய வெப்பன் எப்போவுமே கட் அவுட் 1 இயராக இருக்கும். மீதி படங்களுக்கும் கொஞ்சம் அப்படி தயவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், வெப்பனுக்கு மட்டும் இல்லாமல். ஸோ வசந்த் ரவி, நான் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்த பிறகு அவருக்கு ஒரு அடைமொழி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ரவி சார் உங்கள் பர்மிஷனோட ராக்கி வசந்த் ரவி சொல்லலாமா? நம்ம ராக்கி மாதிரி இருக்காரு. பிரமாதமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். அண்ட் டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய சவாரி படம். சவாரி படம் வந்து 2016 வந்து குகன் அன்னிலேருந்து உங்களோட வளர்ச்சி பார்த்துட்ருக்கேன், உங்களோட வெப் சீரிஸ். அதே பிறகு இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ பிரம்மாண்டமாக சவாரி படத்தை நான் பார்த்து அப்போ உங்களுக்கு நிறைய பாராட்டியிருந்தார். ரொம்ப அருமையான ஒரு இண்டிபெண்டன்ட் படம் அவர் எடுத்திருந்தார். அவர் அந்த ஸ்டேஜ்லேயே மிகப்பெரிய இயக்குனராக வர வேண்டிய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது டேலண்ட் இருக்கிற ஒரு இயக்குனர். அவருடைய படைப்பாக இப்போ வெப்பன் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குகன், இந்த படம் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவோம். நிறைய விஷயங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஒரு சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு விஷயம், கான்செப்ட் இருக்குது, பெரிய ஆக்ஷன் இருக்குது, மாஸ் கமர்ஷியல் இருக்குது, 2 பிரமாதமான ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு லெஜெண்ட் இருக்கார் நம்முடைய சத்யராஜ் சார். இப்போது ஒரு ராக்கியாக பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிற வசந்த் ரவி இருக்கார். அண்ட் ஜிப்ரான் மியூசிக் பேக்ரவுண்ட் அண்ட் விஎஃப்எக்ஸ் பார்க்கும்போதே அசத்து எல்லாமே. ஸோ ஒரு சோஷியலி ரெலவெண்ட் கான்செப்டோடு வருதுன்னு எனக்கு தெரியுது ட்ரெய்லரை பார்க்கும்போது. அது இல்லைன்னு ஃபுல் படம் பார்த்தா தான் தெரியும். பட் ஆனால் பிரமாதமாக வந்திருக்கு. அண்ட் இந்த ட்ரெய்லரு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்கை கொண்டு வர நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ரொடியூசருக்கு ஒரே ரிக்வெஸ்ட் தான், இன்றைக்கி ஆடியன்ஸை திரையரங்களை கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அவசர அவசரமாக ரிலீஸ் பண்ணாமல் இன்னும் நல்ல ப்ரொமோஷன் பில்டப் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் உங்களை கேட்டுக்கிறேன். என்ன காரணம்னா,
நம்ம எல்லாருமே ஒரு விழா பண்ணிட்டா உடனே ஒரு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போக முடியாது. ஆடியன்ஸ் வந்து நம்ம படத்தை எதிர்பார்க்க வச்சுட்டு நம்ம போய் ரிலீஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பரபரப்பை உருவாக்கும். இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்கு நம்ம சத்யராஜ் சாரையும் கொஞ்சம் இழுத்து போய் கொஞ்சம் ப்ரொமோஷன்லாம் பண்ணி அவர் வந்தாருன்னா ஒரு பெரிய ஒரு ஹைப்பு கொண்டு வர முடியும். வசந்த ரவிக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது. ஒரு படத்தை அழகாக பில்டப் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். அந்தளவு இந்த படத்தில் பொட்டென்ஷியல் இருக்குது. நீங்கள் இதை வந்து கரெக்டாக பண்ணி ஒரு பெரிய சக்ஸஸ் வணிக ரீதியில் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாரம் நிறைய படங்கள் வருது. ஒரு அரண்மனை 4 சூப்பர் டூப்பராக பண்ணிகிட்டு இருக்கு, ஒரு ஸ்டார் பண்ணுது. அது பிறகு எல்லா படமும் அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொவைடட் நீங்கள் கொஞ்சம் அந்த மார்க்கெட்டிங்கில் பில்டப் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தால் ஸோ உங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் வசந்த் ரவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கரெக்டான ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி உங்களுடைய பயணம் அடுத்தடுத்த கட்டம் போயிட்டுருக்கு வசந்த். ஸோ கண்டிப்பாக ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஐ நோ யூ ஃபார் 5 years now. ஐம் சீயிங் த வே யூ க்ரோயிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய வளர்ச்சி இன்னும் பெருசாக வரணும். இந்த படத்தில் மயம்கவி சார் இருக்காரா? நான் வந்து ஷார்ட்ஸில் பார்த்த மாதிரியே இல்லை, போஸ்டரில் தான் பார்த்தேன், விஷுவல்ஸில் காமிக்கல. ஸோ அவரும் எல்லாரும் சேர்ந்து தானியா ஹோப்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தானியா ஒரு ஆக்ஷன் பார்த்த நடுவில் ஒரு சின்ன சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த படம் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் என்டர்டெய்னராக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஆக்ஷன் படமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது. அதுவும் ஏஐ யூஸ் பண்ணி முதல் முறையாக டிஏஜிங் எல்லாம் பண்ணி அடுத்ததாக தளபதி படம் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். டிஏஜிங் எல்லாம் நம்ம அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் தமிழ்னே வந்துட்டார் டிஏஜிங்கில். ஸோ தளபதி படத்துக்கு முன்னாடி நம்ம அந்த டிஏஜிங்கில் அண்ட் ஏஐயில் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பார்க்க போகிறோம். We are all waiting for Weapon and all the best to the team and thank you for inviting me. Thank you so much. Thank you. இது ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தயாரிப்பாளரோட படம்னு சொல்லலாம். ரொம்ப இந்த 3 பேருமே மன்சூர், அப்துல் அஜீஸ் அண்ட் அப்துல் காதர் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதர்கள். சினிமாவை வந்து ரொம்ப 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 நேசிக்கிறவங்க. ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணுறது வந்து ஒரு சின்னதாக ஒரு பட்ஜெட்டில் பண்ணிட்டு போயிடலாம். பட் அவங்க இந்த படத்தோட லொக்கேஷன் போயிருந்தேன் நான் ஷூட்டிங். அப்போ வேகமன் போயிருந்தேன். பாகுபலி பண்ண லொக்கேஷன் தான் இதை ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஒரு லோகேஷோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃப்ரெண்டா சாரி. பட் அந்த பேட்டர்னில் இருந்தது ரொம்ப நல்லா. அவங்க போட்டிருந்த செட் ஒர்க்கு எல்லாமே நான் பார்த்தேன். நான் இந்த படம் பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல டீம், யங் டீம், நல்ல டீம், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. நம்ம எடிட்டர் கோபி தான் பண்ணியிருக்காரு. நான் தனியாக கேட்டுக்கிறேன் கோபிகிட்ட. கோபி நிறைய சொன்னார் அந்த படத்தை பற்றி, நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பட்ஜெட் பெருசாக எடுக்கிறது முக்கியம் கிடையாது. படம் தேட்டரில் போய் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகணும். ரொம்ப அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து தமிழில் புதுசாக தான் எனக்கு தெரிகிறது. இப்போ ட்ரெண்டில் இந்த படம் வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து நிறைய இங்கிலீஷ் மூவி பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ தமிழில் இப்படி ஒரு படம் எப்படி இப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நமக்குள்ளே இருந்தது. ஸோ அந்த விஷயத்தை, அந்த கேப்பை வந்து இந்த படம் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த வகையில் இந்த மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு வாழ்த்துறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் திரும்பவும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. இது சண்டில் வருமா யோகாவில் வருமா மேம்? சார் நீங்க வாங்க சார். வாய்ப்பு இல்லை. இதோ உங்களுக்காக அவர் நீங்க எதிர்பார்த்த போட்டி தமிழர்கள் இதோ. இல்லை இது வாய்ப்பே இல்லை. இல்லை ஏன்னா அது குறிப்பாக வந்து நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் சுதீஷ்கெல்லாம் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இவர் வால்டர் வெற்றிவேல் காலத்துலலாம் எனக்கு நிறைய டியூப் போட்டிருக்காரு. விழுந்து அடித்து பிறண்டு அலைமா தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்ரீராம் பண்ணலாமா சார்? ஆனால் நீங்கள் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும்ல. அவ்வளோதான். வணக்கம் திருப்பி வணக்கம் போடணும். இதான் ட்ரெண்டிங்கில் இருக்கு இப்போ. எங்கே திரும்புங்க பார்க்கலாம். இல்லை இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது இப்போ ப்ராக்டிஸ். அது யோகாவில் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் 1 வீக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் சார். இதுக்கு யாரும் இங்கே லீவ் லெட்டர்லாம் கொடுக்கூடாது. அதே மாதிரி சிவகுமார் அண்ணால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவர் தான் பல வருஷமா யோகா பண்ணிட்டு இருக்காரு. உதயகுமார் சார் கைதட்டுறார். இல்லை உதய் சார், சிவகுமார் அண்ணன் ஒருத்தர்னால வேணா இதை பண்ண முடியும்.
எங்கக்கா எங்கப்பா எங்க இல்லை ராஜேஷ் பிள்ளை நீங்கள் கஷ்டம் ஓ அப்போ இல்லை பாடி பில்டருக்கு இன்னும் கஷ்டம் நினைக்கிறதில்ல எல்லாம் டைட்டாக இருக்கும். இல்லை கஷ்டம் கஷ்டம். டைரக்டர் சார் நைஸாக எஸ்கேப் ஆகிறீங்க நீங்கள். அவர் போட்டு அவ்வளோ குடும்பப்படுத்துனீங்க நீங்கள். என்ன சார் சொல்றீங்க? அப்போ எங்களுக்குன்னா அங்கெல்லாம் வேலை பண்ணலன்னு அர்த்தமா? அட்லீஸ்ட் எவ்வளோ தூரம் வருதுமா பார்க்கணும் ஆசைப்பட்றாங்க சார். ஆமாம், எவ்வளோ கொஞ்சம் தூரமாவது வருதா, வடபள்ளி வரைக்குமாவது வருதான்னு பார்க்கணும். ஸோ நான் கார்த்திக் அண்ணா அப்புறம் குஹன் அண்ணா நாங்கள்லாம் ஈஷா ஃபாலோவர்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு சத்குருவோட ட்ரைனிங் ஃபஸ்ட்டு இதுதான். அதனால தான் we are all அண்ணா சாரி ஸோ we are all trained கரெக்டாக. ஸோ சத்குரு சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி பைசப்ஸ் வைக்கிறதோட பின்னாடி உங்கள் பாடி இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்காதுன்னு பாருங்கள் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் திஸ் சண்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நன்றி சொல்ல போகுது மில்லியன் ஸ்டுடியோ, மன்சூர் சார், அப்துல் அண்ணா, ஆஷிஷ் அண்ணா. They gave me the chance. And then I should thank director Guhan sir. First, my character was not this big. It was not this big. In fact, after we joined the shoot, Sudesh sir was there, Guhan sir was there. But then they got some spark or something, they made my character big. Thanks a lot for that. And standing here, I feel privileged to be a part of this wonderful movie. And please do watch this movie. Thank you so much. I should thank Sudesh Master also. Thank you. தேங்க்யூ ஸோ மச் அஞ்சனா அவர்களே. அண்டு வணக்கம்ண்ணே, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவே சந்தோஷம். அதாவது எனக்கு என்னென்னா மன்சூர் அண்ணனுக்கும் எனக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது, குகன் அண்ணனுக்குமே ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குது. அதாவது என்னென்னா எங்கள் ஊரில் வந்து நாங்கள் மயிலாடுதுறை அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு கிராமம் தான். அந்த சைடில் வந்து ஒரு மில்லியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றதே எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அங்கே போய் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நாங்கள் போனோம். அங்கே போயிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. கொஞ்சம் வருஷங்கள் கழித்து இந்த பேனரில் நான் என்னென்ன மில்லியன்னு போட்டிருக்கேன்னொன்னே மயிலாடுதுறையில் ஒரு ஹோட்டல் இருக்குல்ல தம்பி, அது நம்ம இது தான் அப்படின்னாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கேயோ இருந்து ஏதோ ஒன்று பண்ணி அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஒரு குடும்பமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நாங்கள் வந்து மெமரியாக கூட வச்சுருந்தோம். அதை வந்து அண்ணாட்ட நான் காமிச்சேன். அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உங்கள் பேனரில் நடித்தது ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அண்டு குகன் அண்ணா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணா. எப்படின்னா நம்ம சினிமா தெரிஞ்ச அண்ணாக்கள் நிறையா பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்போம், தெரிஞ்சுப்போம். அதாவது அவங்க ஷூட்டிங் போகும்போதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம், எந்த மாதிரி விஷயங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்க, இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கோன்னே கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கேட்டு போல. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்வைசர் குகன் அண்ணா. அநேகமாக இந்த படத்தில் நான் ஸ்பாய்லராக சொல்லலை, இது வெப்பன் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, இன்ஃபினிட்டி எடுத்தாலும் அதில் நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் அந்த வேளை சத்யராஜ் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ தான் வந்து ஆவேசம்லாம் பயங்கர ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து அடிதடி தான் ட்ரெண்டு. ஏன்னா எல்லாரும் போட்டு மேட்ச் பண்ணி அது இப்போ ஆவேசம் ட்ரெண்டாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்பயே தக் லைஃபான ஒரு வில்லனை வந்து பார்த்துருக்கோம். சார் ரொம்ப ஹாப்பி சார் உங்களை வந்து பார்க்குறதும், உங்களோட படத்தில் நம்மளோட சின்ன பார்ட்டாக இருக்கு நினைக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் வசந்த் ரவி பிரதர் அவர் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன். அவரோட ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து நான் தான் எடுத்தேன், நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில். ஸோ அந்த வகையில் இருக்கும்போதே ரொம்ப ஒரு காமன் கம்போஸ்டாக விஷனை நோக்கி போகக்கூடிய ரொம்ப கம்மியான ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. அந்த வகையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், மிகப்பெரிய ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர். ஹாப்பி பிரதர் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. அண்டு தானியா அவர்களே உங்களோட ஹேண்ட்பேக் தான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ப்ரொடக்ஷன் சைட்லையும் பிளான் பண்ணோம், கடைசியில் நீங்கள் மிஸ் ஆகிட்டே இருந்தீங்க. நீங்கள் வேறு அப்போ கன்னடாவில் தெலுங்குலாம் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எப்போ உங்கள் டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். உங்கள் கூட நடித்ததிலும் மிகப்பெரிய சந்தோஷம். மைண்ட் கோபி அண்ணன் அவர் வந்து எப்போதுமே ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்படின்னா நம்ம வந்து எப்போ ஒரு மாதிரி துவண்டு போயிருந்தாலும் தம்பியா ஒன்றும் இல்லை தம்பியா பண்ணிடலா தம்பியான்ட்டு ஒரு மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியனுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்பவே சந்தோஷம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக மாறும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே இந்த படத்தில் வெப்பன் படத்தில் சத்யராஜ் சார், மற்ற ரவி,
எல்லாருக்கும் வந்து வாழ்த்துதலை தெரிவித்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து மன்சூர். ஏன்னா இது கொஞ்சம் ப்ரீஃபாக நான் சொல்லணும், இந்த கம்பெனி எப்படி இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி மன்சூர் வந்து ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் என்னை வந்து அப்ரோச் பண்ணார். இது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சொன்னால் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை பிரதர், நிறைய நான் வந்து ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் சரி ஓகே அப்படின்னா அவருடைய ஆர்வத்தை வந்து நம்ம வந்து, ஏன்னா ஒரு இயக்குதல் துறைக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணும், ஹோம் ஒர்க் பண்ணணுன்றதை வந்து அவர் பண்ணியிருந்தார். இருந்தாலும் அந்த கதையை கேட்டு அவர் வந்து லொக்கேஷன் பார்க்குறதுக்காக வந்து எங்களை வந்து அமெரிக்கா அழைச்சி போனார். நான் ஃபஸ்ட் டைம் வந்து போனோம். ஒரு 20 நாள் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு அதை பற்றி நான் சொன்னேன், உடனே எல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம், கொஞ்சம் டைம் டிலே பண்ணி நிறைய நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணி பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் ஓன் ப்ரொடியூசராக இருந்தாலும் உங்கள் பணத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அது ஒரு காலகட்டத்தில் அது வந்து கொஞ்சம் நான் தான் அவங்க வந்து படம் பண்ணாமல் தடை போட்டு அதை வந்து கடத்திட்டேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் மன்சூர் வந்து இயக்குதல்லேருந்து ப்ரொடியூசர் ஆகிட்டு எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். அதே மாதிரி குகன் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு, அந்த கதை நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை நல்லா பிடிச்சிருக்கு, நாங்கள் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் குகன் கூட ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, அதே மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த கதையும் அந்த கதையும் ஒத்து போகுதா அப்படின்னு என்கிட்ட வந்து அவர் ஃபோன் பண்ணி கேட்டார். அப்போ சொன்னேன், இல்லை அது வேறு விதமான கதை, இது வேறு விதமான கதை, நீங்கள் போங்க பிரதர் அப்படின்னு சொன்னார். யாரும் சொல்ல மாட்டாங்க, அவங்க லைன் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொன்னார். நானும் இல்லை, அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை, எல்லாம் ஹியூமன் சாகா தான், பட் இட் வில் பி டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதே போல் ஒரு 10 வருடமாக எனக்கு வந்து அவங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்து என்னை இயக்குனராக ஆக்கணும்னு சொல்லி தான் இந்த கம்பெனிக்கு வந்து முதல்ல வந்து என்னை வந்து இயக்குனர் ஆக்கணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து நிறைய படங்கள் ஹிந்தி, தமிழ், மலையாளம் அப்படின்னு நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துருக்கிறதுனால அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், பிரதர் இது நல்லா போயிட்டுருக்கு வண்டி, இது வந்து நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு 3 படம் பண்ணிகிட்ருக்கோம், பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் வந்து எனக்கு அதுக்கு நான் தனியாக அந்த ஒளிப்பதிவுத்துறையிலேருந்து வந்து ஒரு 2 வருஷம் இந்த ஸ்கிரிப்டுக்காக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நான் படம் பண்ணுவேன், நீங்கள் படத்தை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னது தான் வெப்பன். அதுக்கப்புறம் சிரோ, அடுத்தது இன்னொரு படம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு விரைவில் நான் வந்து ஒரு இயக்குனராக வந்து ஒரு படம் பண்ணுவேன். நான் பண்ணுற முதல் படம் அந்த படமாக தான் இருக்கும் இது டெஃபினட்டாக. அதுக்கு நான் ஒரு ஒர்க் பண்ணி நான் பண்ணுவேன். இப்போ நானும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ இந்த கம்பெனி வந்து என்னென்னா, அவங்க சொன்னாங்களே இந்த ஹோட்டல், நான் ஒரு நாள் மயிலாடுதுறை, எனக்கு எங்கள் ஊர் பக்கம் தான் மயிலாடுதுறை ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு நான் போனேன். போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு அப்போ சொன்னேன், என்ன பிரதர் ஹோட்டல் நல்லா இருக்குது, ஏதோ ஒரு இப்போ கமர்ஷியலாக பார்கர்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்டேன். அவங்க அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நம்ம இதிலே வந்து அந்த பார் இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஹோட்டல்லேருந்து அந்த ஹோட்டலை மூடிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கமர்ஷியலுக்காக எதுவுமே பண்ணலை. அதே போல் ஒரு இன்சிடெண்ட், அமெரிக்காவில் வந்து நாங்கள் வந்து ஒரு இதுக்கு போயிருந்தோம், நம்ம கிளப்புக்கு போயிருந்தோம். அதில் சூதாட்டத்தை வந்து ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சார், உடனே எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டார், இந்த படத்தை நான் தொடக்கூடாது, இது வந்து ஹராம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிக்னிட்டியான ஒரு ஃபேமிலி. அப்துல் பிரதர், அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து அண்ணன் மாதிரி. அப்புறம் அஜீஸ் பிரதர், மன்சூர் பிரதர், இவங்க 3 பேரும் இந்த வெப்பன் வந்து ஒரு 2 வருடமாக அவங்க கூட வந்து நான் ஒரு 15 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 வருஷமாக அவங்க வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, அது இல்லாமல் பணம் எவ்வளோ செலவானாலும் இந்த ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்காக வந்து இந்த எல்லாரும் புது நான் கேட்டேன், எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா நியூ டெக்னீஷியனு, அதனால் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அதை வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து இந்த ட்ரெய்லர் வந்து பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துதல். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் குகன், அஸ்வின், சந்துரு, செந்தில், ஸ்ரீ கணேஷ், இன்னும் நிறைய பேர் நாளைக்குள்ள கண்டஸ்டன்ட். அப்போயே குகன் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் பாக்ஸ் ஐடியாவாக ப்ரெசென்ட் பண்ணுவார். ஷார்ட் ஃபில்மெல்லாம் அவரோட சவாரி பாவாலாஜ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதுவும் சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் படமும் சூப்பராக கேள்விப்பட்டேன். எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட்
சத்யராஜ் சார் பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு விஜயகாந்த் சார் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு சத்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். லவ் யூ சார், லவ் யூ ஸோ மச். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஒர்க் பண்ணதில் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். சத்யராஜ் சாரோட, ராஜீவ் மேனன் சார், வசந்த் ராவி, ராஜீவ் பிள்ளை, குஹான் சார் ஓட வேலை பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம டைரக்டர் குஹான் சாருக்கு ரொம்ப நன்றி ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். அண்ட் வெப்பன் ஒரு ரொம்பவே யூனிக்காக படம் இருக்குது. ஒரு புது கான்செப்ட். படத்தை உங்களுக்கு காமிக்க நாங்கள் எல்லோரும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கோம். நம்ம ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி, மஞ்சூர் சார், அப்துல் சார், காதர் சார், அண்ட் எல்லாருக்கும், எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம டிஓபி பிரபு சார், ஆக்ஷன் டைரக்டர் சுதேஷ் மாஸ்டர், ரிஸ்வான், லேகா மோகன், காஸ்டியூமர் கோபி சார், எடிட்டர் கோகுல் சார், எல்லாரும், நம்ம ஏடிஸ் கௌதம், கார்த்திக், பரத், தமிழ், பாலா, அன்சாரி, சுபாஷ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.